நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை நீதிமானாக மாற்ற முடியாது. நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை நீதிமானாக மாற்ற முடியாது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 3:11. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் அப்படி சொன்னா ஒரு மனுஷன் கூட தேவனிடத்துல நீதிமான், தேவனுக்கு முன்பாக. இந்த உலகம் என்ன சொல்லும்? நியாயப்பிரமாணத்தின்படி இவன் நீதிமான் அப்படின்னு உலகம் சொல்லலாம். ஆனால் தேவனிடத்தில், தேவனுக்கு முன்பாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் நீதிமான் ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கமான ஓப்பன் ட்ரூத். நீ ரொம்ப ஆராய்ந்து பார்த்தா கண்டுபிடிக்க வேண்டிய ட்ரூத்தை விட ஓப்பன் ட்ரூத், அதான் வெளியரங்கமாக இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஏன்னா வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தை அவருடைய இன்னொரு வார்த்தை என்ன பண்ணாது? ஓவர் ரூல் பண்ணாது. அந்த சத்தியத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். அதை குறித்து கடைசியா நான் உங்களுக்கு விளக்குறேன். அப்ப விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் எழுதியிருக்கிறதே. ஆனபடினால நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை என்ன பண்ணாது? நீதிமானாக மாற்றாது என்பது வெளியரங்கமான ஒரு சத்தியமாய் காணப்படுது. அப்ப நீதிமான் ஆகிறதற்கு சரியான வழி என்ன என்பதை சொல்லும். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லி கொடுக்கும்? நீதிமானா நீ எப்படி ஆகலான்றதுக்கு சரியான ஒரு வழியை என்ன பண்ணும்? நியாயப்பிரமாணம் சொல்லி கொடுக்கும். உன்னை நீதிமான் ஆக்காது. ஒரு யோவானை போல. யோவான் ரட்சகன் அல்ல, ஆனால் ரட்சகரை காண்பித்தவன். யோவான் ஸ்நானகன் ரட்சகன் அல்ல. அநேகர் நினைச்சாங்க இவன் தான் கிறிஸ்து என்று சொல்லி நினைத்தார்கள். வந்து அவனிடத்துல கேட்டார்கள். அப்ப யோவான் ரட்சிக்கிறதற்காக வரல, ரட்சகரை காண்பிப்பதற்காக வந்தான். அப்படிதான் நியாயப்பிரமாணம் ரட்சிக்கிறதற்காக கொடுக்கப்படல, ரட்சிக்கிறதற்கான சரியான வழி என்ன என்று சொல்லுவதற்காக கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். அது நீங்கள் அறிந்து கொள்ளணும். அது வேதம் தெளிவாய் அதை குறித்து பேசுகிறது. அப்ப தேவ நீதி என்பது விசுவாசிக்கிற மனிதனை நீதிமானாக மாற்றுகிறது. நல்லா பாருங்க, தேவனுடைய நீதி அன்பினால கொடுக்கப்பட்டது. நீதி அவருடைய வார்த்தைகளோடு இணைக்கப்பட்டது. இப்படிலாம் நம்ம பார்த்தோம். அப்ப தேவனுடைய நீதி அல்லது தேவ நீதி என்பது மனிதனை நீதிமானாக மாற்றுகிறது. யார? விசுவாசிக்கிற மனிதனை. 2 வசனத்தின் மூலமா நான் விளக்குறேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனமும் 3ஆம் அதிகாரம் 21-22. ரோமர் 1:17 எப்படி சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. சுவிசேஷமே என்னதான் சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொன்னா தேவ நீதி என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குது. நீ எப்படி ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்லி கொடுக்குது. யார் மேல விசுவாசத்தை வச்சா நீ ரட்சிக்கப்பட முடியும் என்பதை அது சொல்லி கொடுக்குது. எப்படி இந்த தேவ நீதி உண்மையில பலிக்கும் அப்படின்னு சுவிசேஷம் சொல்லி கொடுக்குது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது பழைய ஏற்பாட்டுல. அப்ப அந்த வசனத்தை என்ன பண்றாரு? கோட் பண்ணி சொல்றாரு, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 21-22. இப்படி இருக்க விஷயம் எப்படி இருக்கிறபடினால நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டு இருக்குது. ஓப்பனா வெளியில வந்திருக்குது. அதாவது ரிவீல் பண்ணியிருக்கார் ஆண்டவர் என்று சொல்லி அர்த்தம். வெளியாக்கப்பட்டு இருக்குது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி இடுகிறது. அதான் அதனுடைய வேலை. எது சத்தியம் என்றதை குறித்து சாட்சியிடும். அது எப்படி இந்த ரட்சிப்பு உண்டாகும் என்பதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடும். அதுதான் சாட்சி இட்டு கொண்டு இருக்குது. அது என்னவா? ட்ரூத் என்னவா? அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி, ரிவார்டு. தேவ நீதி இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால ஒவ்வொரு மனுஷன் மேல, விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷன் மேல அந்த ரிவார்டு சேருமா? ஏன்னா தேவ நீதி விசுவாசியாத ஒருவன் மேல ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வருகிறது. அதே தேவ நீதி இந்த இடத்துல விசுவாசிக்கிற ஒருவன் மேல ரட்சிப்பை கொண்டு வருகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. அது யாரா இருந்தாலும் சரி. இயேசு கிறிஸ்துவ, மெய்யான இயேசு கிறிஸ்துவ ஒருவன் விசுவாசிப்பான் என்று சொன்னால் அவன் மேல என்ன பலிக்குமா? தேவனுடைய நீதி அவன் மேல பலிக்கும்.
அது பலன் உண்டாகும். அதாவது அவன் விசுவாசத்துக்கான பலன் உண்டாகி தேவ நீதி அவன் மேல செலுத்தப்பட்டபடினாலே அது அவனுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுது என்று சொல்லி அர்த்தம். ஏன் நம்ம பார்த்திருக்கோம், நியாய தீர்ப்பை அது குறிக்குது என்று சொல்லி. அப்ப தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ன? மனுஷனுடைய பாவம், அக்கிரமங்கள் இவைகள் எல்லாம் அவர் தாமேல சுமந்து கொண்டபடினாலே அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன பலிக்குது? இப்ப நியாய தீர்ப்பு அவர் மேல செலுத்தப்பட்டது, ஆக்கினை அவர் மேல செலுத்தப்பட்டது, அந்த பலியின் மேல செலுத்தப்பட்டது. எந்த பலியோ கிடையாது, தேவனே எனக்காய் மாம்சத்துல வெளிப்பட்டு அவர் மேல என்னுடைய ஆக்கினை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய நீதி என்ற நியாய தீர்ப்பு அவர் மேல் செலுத்தப்பட்டபடினாலே இந்த நாள்ல என்ன பலன் உண்டாயிருக்குது அப்படின்னு சொன்னா, விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு என்கிற பலனை தேவ நீதி கொண்டு வருகிறது என்று சொல்லி பாத்தீங்கன்னா விளக்குறார்.